என்னால முடியல தலைவலில விட்ட விட்டு ஓடி வந்துட்டேன். ரெண்ட் கட்டல ஃபீஸும் கட்டல டிசி ஃபார்ம்ல அப்பம் பேரு பிளாங்க். வேணா நமக்கு போதை மாறி போயிடும் பாதை. போதை பொருள் தப்பு அந்த கூலிப்ப கீழே துப்பு. நீ நிறைய போதை பண்ணா அவனுக்கு கொடுப்பாங்கல்ல கப்பு. வந்தா கையில செம்பருத்தி பூவோட சைக்கிள் ஓட்டுவார் ஆவோம் பகலும் என் கூட. பிரேஸ்லெட் செஞ்சு கொடுப்பா மல்லிப்பூவால. நான் டேஞ்சரான எல்லாரும் என் மைண்டு செட்டு மின்சாரம். என்னை கடல்ல விட்டாலாம் கரெக்டா நிப்ப நான் நங்கூரம். என்னை இழுத்து புச்சா கலந்துடுவேன் நீ ஓரம். சிலாவலி சிங்காரம் கிக்கு விடும் கங்காரம். கந்தன் வரம் கொடுப்பான் மருத மலைக்கு பறந்து போற பவர. பறந்து பறந்து போய் பிடிக்க போறேன் பாரிஸ் ஈஃபில் டவர். இந்த பாட்டு பண்ண ஆரம்பிச்சதுல இருந்து ஒரு மேட்டர் நடந்துருக்குது. எங்க போனாலும் திடீர்னு ரோட்ல பார்த்தா முருகர் போறா போல. எங்கன்னா நடந்து போயிட்டு இருக்கும்போது பசிக்குது சாப்பிடலாம் அப்படின்னா முருகன் இட்லி கடைன்னு வருது. எனக்கு அமெரிக்கன் ஹிப்ஹாப் அவ்வளவா தெரியாது. எனக்கு ஹிப்ஹாப் தமிழா தான் ஃபர்ஸ்ட் ஹிப்ஹாப். நான் வந்த டைம்லலாம் இப்போ 2-3 பேர்லாம் இருந்தாங்க. அவங்க பேர்லாம் பார்க்க வித்தியாசமா இருந்துச்சு. சரி ஓகே நம்மளும் அப்போ வித்தியாசமா தான் வைக்கணும்னு சொல்லிட்டு ஒரு பேரை வச்சுட்டேன். மார் பாக்ஸ் ஒஞ்சிரும் அப்படின்னுவாங்க. மார் பாக்ஸ்னா இந்த இடம் இருக்குல்ல இது பேர் நான் அப்டமனுக்கு ஒஞ்சிரும். மார் பாக்ஸ் உடஞ்சிரும் அப்படின்னா வந்து அது ஒரு மாதிரி பியர் கிரில்ஸ் அப்படி பேசுற மாதிரி இருக்குல்ல. இது வந்து ஹூடு கல்ச்சர் எல்லாம் இப்படிதான் பேசுவாங்க. இப்ப நம்ம கூட கெளுத்தி இருக்கு. சமீப காலமா நிறைய கெளுத்தியை பத்தி கேள்விப்படுறோம் சோசியல் மீடியால. ஒரு இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட் நிறைய பாடல்கள்லாம் பண்றாங்க. தம்பி இப்பதான் படிச்சுட்டு இருக்காரு காலேஜ்ல. இருந்தாலும் இப்பவே நிறைய பேர் புகழ்லாம் வந்துருச்சு. குறிப்பா ஆதி எல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் இன்னும் நிறைய பேருக்கு கெளுத்தியை பத்தி தெரிய வருது. கெளுத்தி இது வரைக்கும் எத்தனை பாட்டு பண்ணிருக்கீங்க? நம்ம ஒரு 5 பாட்டு பண்ணிருக்கோம்யா. ஒலலாய் அப்படிங்கிற பாட்டு பயங்கர ஹிட். ஏதோ கடவுள் புண்ணியத்துல எல்லாம் நடந்துட்டு இருக்கு. அந்த பாட்டுல மியூசிக் வந்து அஃப்ரோ, லிரிக்ஸ் எல்லாம் உங்களுக்கு? ஆமாயா, 2 பேரும் சேர்ந்து தான் எழுதணும். ஒன்னா உட்காந்து எழுதுறது தான். சோ அப்படி ஜாம் பண்ணி எழுதும் போது கிடைச்ச சாங். எத்தனை வருஷமா நீங்க பண்றீங்க? நான் யூகேஜில இருந்து இந்த கர்நாடிக் கிளாஸ்லாம் போயிட்டு இருக்கேன்யா. அப்படியா? ஆமா ஆமா, கர்நாடிக் கிளாஸ் போயிட்டு இந்த பக்கம் வந்துட்டீங்களா? அதுக்கப்புறமா அந்த 6th 7th டைம்ல தான் இந்த கொஞ்சம் அப்படியே ஹிப்ஹாப் இந்த மியூசியம் ஒர்க் படம் ரிலீஸ் ஆச்சு. அதெல்லாம் பார்த்து அப்படியே கொஞ்சம் இன்ஸ்பயர் ஆகி அப்படியே ஹிப்ஹாப் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் அந்த கர்நாடிக் பக்கமே போறது அதோட விட்டீங்களா? ஆமா, அதுக்கப்புறம் அதுக்கான அதை பண்றதுக்கான இது கிடைக்கல, சான்ஸ் கிடைக்கல. அதனால அதுக்கப்புறம் அதுல இருந்து முதல்ல நம்ம தாத்தா கோயில் ஒண்ணு நடத்திட்டு இருக்காப்புல. அந்த கோயில்ல எல்லாம் போய் பாடுறது திருவாசகம். சோ அந்த மாதிரி பாடல்கள்லாம் அங்க சிவன் பாட்டு இதெல்லாம் பாடிட்டு இருந்தேன். அதான் அப்படிதான் பழகிச்சு முதல்ல. சோ அப்படி வந்ததுதான் இதெல்லாம். இப்ப இந்த ஒலலாய் பாட்டோட லிரிக்ஸ் எல்லாம் உங்க வாழ்க்கையில நடந்த சம்பவங்கள் தானா? வாழ்க்கைய சார்ந்து நடந்த சம்பவங்கள் தான். ஏன் முதல் பாட்டே அந்த அளவுக்கு ஒரு மாதிரி கோர் ஃபீலிங்கோட வந்தது? முதல் பாட்டு கிடையாது அது. அதுக்கு முன்னாடி 2 பாட்டு விட்டுருந்தோம். இந்த பாட்டுல நம்ம சரி ஓகே அது 2 பாட்டுமே சும்மா ஏதோ ஒரு பேங்கர் பண்ணோம்னு சொல்லிட்டு பண்ணி ஏதோ ஒன்று பண்ணோம். பட் இந்த பாட்டு வந்து ஒரு சரி ஓகே நம்ம வேற ஒரு விஷயத்த காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணோம். அது ஏதோ நல்லா அமைஞ்சிருச்சு. சரி ஓகே, இப்ப எங்களுக்காக நீங்க அந்த பாட்டுல இருந்தே ஆரம்பிங்க. என்னால முடியல தலைவலில விட்ட விட்டு ஓடி வந்துட்டேன். ரெண்ட் கட்டல ஃபீஸும் கட்டல டிசி ஃபார்ம்ல அப்பம் பேரு பிளாங்க். இடப்பட்ட இடத்துல வந்தா அவன் நிரப்ப கடம்பட்ட ஹார்ட்ட நான் காம்ப்ளிமெண்டா கொடுக்க. அவ பிள்ளைக்கு ஒரு அப்பனாக நினைச்சேன். நல்லா அப்பனா என் அப்பனை தொக்க அடிப்பேன். அவளுக்கு என்ன தவிர வேற யாரும் தேவையில்லை. அவ அப்பனுக்கு தேவை சொந்த ஜாதி மதக்காரன். எரியும் வீட தீ அணைப்பு துறை அணைக்க எரிற எரிமலைய அணைச்சு கேட்டா உனக்கு லவ் குத்ததாரி கேலி, உனக்கு கேரு குத்ததாரி கேலி, உனக்கு செல்லம் குத்ததாரு கேலி, உனக்கு கிஸ் குத்ததாரு கேலி. சொல்லு கேலி சொல்லு கேலி நான் அவன் ஃபேமிலியான சொல்லு கேலி. சொல்லு கேலி நான் அவன் ஃபேமிலியான சொல்லு கேலி. ஓலலாய் 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 மலலாய் வாயில ஒண்ணுமே நொல்ல நீ சொல்றது ஒண்ணுமே புரியல. அந்த மாதிரி. இப்போ கெளுத்தியோட ஜானர் வந்து எப்பவுமே ஸ்லோ சாங்ஸ், அதனால ஃபாஸ்டான சாங்ஸ் ட்ரை பண்ணுவீங்க. ரொம்ப நல்லா இருக்கு இது கேக்குறதுக்கு. எல்லாமே கேட்க ரொம்ப ப்ளசன்ட்டா இருக்கு. ஓகே ஓகே. இந்த ஃபாஸ்ட் சாங்ஸ்லாம் கூட ட்ரை பண்றீங்க? ஃபாஸ்ட் சாங்ஸ் பண்ணுவேன். அதான் இது எல்லாமே ஒரு எல்லா டைப் ஆஃப் பாடல்கள் பண்றதுக்காக தான் இந்த கான்செப்டே. ஸோ எதுவுமே நம்ம இதுதான் எந்துன்றதெல்லாம் கிடையாது. எல்லாருமே எல்லாருக்கும் கேட்கவே நல்லா இருக்கு. ஜெனரலா வந்து மத்த இசை அப்படின்னா கத்துக்கிறதுக்கு ஒரு கரெக்டான ஒரு இருப்பாங்கல்ல, ஒரு படிக்கலாம் ஏதோ நம்ம நடந்துடும். பட் இந்த ஹிப்ஹாப்பை பொறுத்த வரைக்கும் நம்ம ஊர்ல எப்படின்னு தெரியல. நீங்க எப்படி இதை கத்துக்குறீங்க? எப்படி பேசிக்கா எப்படி கத்துக்கிறோம்? இப்ப நிறைய பசங்க அதை ட்ரை பண்றாங்க, இன்ஸ்டாலாம் பாக்குறேன் பசங்க எல்லாம் இப்போ. ஆமாயா, அது என்னன்னா
முதல்ல ஃபர்ஸ்ட் மேட்டர் என்னன்னா வெளிநாட்டு அமெரிக்கன் ஹிப்ஹாப் பார்த்து கத்துக்கிறது தான். ஆனா எனக்கு அமெரிக்கன் ஹிப்ஹாப் அவ்வளவா தெரியாது. எனக்கு ஹிப்ஹாப் தமிழா தான் ஃபர்ஸ்ட் ஹிப்ஹாப். ஸோ அது பார்த்து நான் அப்படியே சும்மா பாடி சும்மா கத்தி சும்மா ஒளரி 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 வந்ததுதான். மற்றபடி எந்த அளவுக்குலாம் கத்துக்கிட்டு அதெல்லாம் கிடையாது. யூடியூப் தான் நமக்கு ஆசான் எல்லாருமே. அதுக்கப்புறமா சில விஷயம்லாம் போயிட்டு இருந்துச்சு. அப்படியே போயிட்டு இருக்கும்போது தான் அட்டிகல்ச்சர்ல என்ன பார்த்தாங்க. அதுக்கப்புறம் அட்டிகல்ச்சர்ல மீட் பண்ணி கோபால்னு ஒரு பாட்டு விட்டேன். அதுக்கப்புறமா அவங்க அந்த பாட்டை கேட்டாங்க ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே. ஸோ ஆஃப்ரோ எனக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி மீட் பண்ணலாம் அப்படின்னாரு. அப்புறம் அசல்னா வந்து என்ன மீட் பண்ணாரு. எங்க வீட்டு தாளங்குப்பம்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்கு, அங்க வந்து 2 பேரும் பீச்ல போய் பேசி அதுக்கப்புறம் கனெக்ட் பண்ணோம். அப்புறம் ஆஃப்ரோ போய் பார்த்தேன் நானு. ஆஃப்ரோ கிட்டயும் அப்படியே மீட் பண்ணி பேசி அந்த அப்புறம் கென்ராய்சன் வீட்டுக்கு அப்பப்போ சாப்பிட போவேன். அவர் சூப்பரா சமைப்பாரு, பயங்கரமா சமைப்பாரு. அவர் வீட்டுக்கு சாப்பிட போவேன். அப்படியே இது ஒரு குடும்பமா மாறி நாங்கெல்லாம் அப்படியே. இது வந்து ஆக்சுவலா எப்படின்னா வெளிநாட்டுல வந்து இது ஒரு கேங்கா ஒர்க் ஆகும் ஹிப்ஹாப். ஆனா நம்ம ஊர்ல இருந்து கேங் கிடையாது, குடும்பம் கும்பல் அந்த மாதிரி ஒரு எல்லாரும் ஃபேமிலி ஆயிடுவாங்க இது பண்ணும்போது. ஆதி நான் வந்து அந்த இது ஒரு வாட்டி அவர் இவ்வளவு ரிலீஸ் ஆகி ஒரு வாரத்துல அவர் கமெண்ட் பண்ணியிருந்தாரு. நான் காலைல எழுந்தோடனே ஒரு பரவாயில்ல இந்த மாதிரி ஒரு நியூஸா அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா இருந்தேன். அப்புறம் கென்னனை வந்து ஒரு ஷூட்டுக்கு கூப்பிட்டாரு. அந்த ஷூட்டுக்கு நாங்கள் அங்கே போயிருந்தேன். புரோதவியோட ஏதோ ஒரு ஷூட்டு நினைக்கிறேன், ஹிப்ஹாப் நான் ஷூட்டு. அங்கே போயிருந்தேன். போனோடனே பார்த்து பேசினாரு. ஒரு 1/2 மணி நேரமா பேசியிருந்தோம். நாங்கள் 2 பேரும் நின்றுட்டு பேசும்போது ஓகே நம்ம யார்கிட்டயும் பேசினுக்கிறோம். ஏன்னா நான் சின்ன வயசுல இருந்து ஒருத்தரை பார்த்து வளர்றோம். அவர் முன்னாடி நீ இன்னும் பேசியிருந்தா உங்களுக்கு எப்படி இருக்கும் அது எனக்கு ஒரு மாதிரி சரி ஓகே. அவர் சொன்னாரு இந்த மாதிரி நல்லா பண்ணு, கொஞ்சம் ஜிம்முக்கெல்லாம் போ, பாடி ஏத்து அப்படின்னாரு. ஸோ அதனால நல்ல எப்பவுமே பேசும்போது அவர்கிட்ட பேசினாலே ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப் ஒன்று நமக்கு அப்படி கிடைச்சிட்டே இருக்கும். அது எப்படின்னு அது ஒரு மாதிரி தெரியல, அவர் அதுவாகவே இருக்காரு. சரி, எதனால கெளுத்திங்கிற பேரை சூஸ் பண்ணீங்க? எல்லாரும் ஒரு பேர் வச்சிருந்தாங்க அந்த டைம்ல. நான் வந்த டைம்லாம் இப்போ 2-3 பேர்லாம் இருந்தாங்க. அவங்க பேர்லாம் பார்க்க வித்தியாசமா இருந்துச்சு. சரி ஓகே நம்மளும் அப்போ வித்தியாசமா தான் வைக்கணும்னு சொல்லிட்டு ஒரு பேரை வச்சிட்டேன். யாருன்னா கேட்டா ஒரு பொய் சொல்லுவேன். நான் கெளுத்தினா எங்க ஆயா வச்சாங்க அப்படின்னு சொல்றேன். இல்லைன்னா ஊர்ல எனக்கு பட்ட பேருன்றவேன் அப்படின்னு ஒரு கதை சொல்லுவேன். ஆனா உண்மை கதை என்னன்னா சும்மா வச்சிட்டேன் சரி அப்படின்ட்டு. தம்பி ஜென்ரலா வந்து நம்ம சின்ன வயசுல பண்ற நிறைய விஷயங்களை கொஞ்சம் வருஷம் கழிச்சு மெச்சூரிட்டி வந்தோன்னே யோசிக்கலாமா? இல்ல இப்ப எனக்கு அப்படி தோணல. ஏன்னா ஒரு மாதிரி இது கியூட் ஆயிடுச்சு. ஆமா அதனால இந்த பேரே நல்லா இருக்குது. ஓகே ஓகே எல்லாரும் சொல்லுவாங்க கெளுத்தியா அப்படி என்னப்பா கெளுத்தின்னு பேர் வச்சிருக்கியா பண்ணி. எப்படா தம்பி இந்த டியூன்லாம் நீங்களே வந்து இது ஆஃபர் முடிவு பண்ணுவாரா நீங்க 2 பேரும்? இதுக்கு முன்னாடி இந்த பாட்டு என்ன கதைனே தெரியல. இந்த பாட்டு வந்து நாங்க 2 பேரும் முருகர் பாட்டு பண்ண போறோம்னு யோசிச்சோம். அதுக்கப்புறம் ஏதோ ஒரு சக்தி எங்கிருந்தோ ஒரு சக்தி எனக்கு அதை குத்துனே இருந்துச்சு. நான் திருப்பி அதை பட்டி பார்த்தேன். அது தெரியல ஏதோ ஒன்று நடந்துச்சு. இந்த பாட்டு பண்ண ஆரம்பிச்சதுல இருந்து ஒரு மேட்டர் நடந்துருக்குது. எங்க போனாலும் திடீர்னு ரோட்ல பார்த்தா முருகர் போறா போல, சத்தியமா அப்படி கார்ல அப்படியே கிராஸ் ஆகிறா போல, கார் பின்னாடி யாமே இருக்க பயமேன்னு வருது. எங்கன்னா நடந்து போயிட்டு இருக்கும்போது பசிக்குது சாப்பிடலாம் அப்படின்னா முருகன் இட்லி கடைன்னு வருது. எல்லாமே ஒரு மாதிரி ஏதோ ஒன்னதோட கனெக்ட் ஆன மாதிரி இருக்குயா. சத்தியமா சொல்றேன். இதை நான் ஏதாவது ஒரு இன்டர்வியூல சொல்லலான்னு இருந்தேன். உங்க இன்டர்வியூல சொல்றேன். இல்ல இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் தெரிய ஆரம்பிச்சிட்டா போல. ஒரு வாட்டி பைக்ல போயிட்டு இருந்தேன். பைக்ல ஃபுல் ஹெல்மெட் எல்லாம் போட்டு போயிட்டு இருக்கும்போது ஒரு ஸ்கிரிப்ட் அடிச்சு ஸ்டாப் பண்ணி நிறுத்திட்டு பார்த்தா அந்த கடையில ஒரு வேல் போட்டிருக்கு. சரி ஓகே ஏதோ நமக்கு நடந்துட்டு இருக்கு, ஏதோ ஒரு கனெக்ஷன் ஏதோ ஒன்று நடந்துட்டு இருக்கு. இப்போ உங்க ஹிப்ஹாப்ல வந்து இந்த ரைமிங் ரொம்ப முக்கியமா? முன்னால பின்னால ஒரு அந்த இப்ப சுங்கச்சாவடி, அப்புறம் அடுத்தது என்னது சுங்கச்சாவடி தங்கக்காவடி தேரு நான் சுங்கச்சாவடி தோறதா ரைமிங்கா அந்த கனெக்ட் பண்ணிட்டே வருவீங்களா ஒரு செயின் மாதிரி? அது ஆமா, அது நிறைய விதம் இருக்குது. அதான் அது ஒருத்தருக்கு ஒரு ப்ராசஸ்ல வரும். நம்ம வந்து அது எப்படி பண்றோம் எனக்கே தெரியாதையா. நானே சும்மா ஏதோ கனெக்ட் பண்ணி பண்ணிட்டு இருக்கேன். ஜெனரலா வந்து இந்த ரைமிங் இல்லாம கூட பண்ணுவாங்களா ஹிப்ஹாப்? அந்த ஃபர்ஸ்ட் லைனுக்கும் செகண்ட் லைனுக்கும் அந்த ரைமிங் இல்லாம வச்சு கூட அதுவும் பண்ணுவாங்கய்யா. இப்போ ஹிப்ஹாப்னு இல்ல, பாட்டு பண்றதுனாலே அது ரைமிங் மட்டும் தேவைப்படாது. என்னைக்கு நிறைய இப்போ ஏஆர் ரோமான் சாங் எல்லாம் கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுல எல்லாம் சிலதுல ரைமிங்கே இருக்காது. அதுல எல்லாமே வந்து ஒரு வார்த்தை இருக்கும், ஒரு 3 செகண்ட் கழிச்சு ஒரு வார்த்தை இருக்கும், அதுக்கப்புறம் 2 செகண்ட் கழிச்சு ஒரு. ஸோ இது வந்து அரேஞ்ச்மெண்ட் ஐயா, இது வந்து ஸ்ட்ரக்சர், இது நம்ம பண்றதுதான், நம்ம ஃப்ரீ ஸ்டைல் தான் இது. ஸோ அதான் அது அதை உருவாக்கும் போதே நமக்கு தெரிஞ்சிருக்கணும் இது என்னவா வரப்போகுதுன்ட்டு. சரி, இப்போ உங்க பாட்டை தவிர மற்றவங்களோட சாங்ஸ்லாம் நீங்க ரொம்ப ரசிச்சு கேட்கறது அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? ஆஃப்ரோ அசல் நான் ஒரு பாட்டு பண்ணியிருப்பாங்க, ஜொர்த்தாலையா? அவவின் வேலியில
ஆகாய தாமர அசையாது தேவத ஒரு இடம் விட்டாம் பையன் தவிக்க. சரியான பாட்டு. அந்த பாட்டு ஃபர்ஸ்ட் வாட்டி எனக்கு வந்து ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி போட்டு காமிச்சாங்க. ஆகாய தாமரை பாட்டு பேரு. சதறிட்டேன். அந்த பாட்டோட கதையை சொன்னாங்க, சரியான கதை. அந்த அந்த பாட்டு கேட்கலன்னா தயவு செஞ்சு போய் கேளுங்க நீங்க. சூப்பர் பாட்டு அது, அந்த பாட்டு. அப்புறமா வேற என்ன பாட்டு, அப்புறம் கேபர் வாசிக்கியோட ஒரு பாட்டு ஒன்று இருக்கும். நான் வசனம் வீசும் போது நீ அப்படின்னு ஒரு பாட்டு ஒன்று இருக்கும். வசனம் சொல்லிட்டு அந்த பாட்டு பேர் நினைக்கிறேன். அது நல்லா இருக்கும். அதுக்கப்புறமா வந்து இன்னும் 2-3 நிறைய பாட்டு இருக்கு. ஏகப்பட்ட பாட்டு இருக்குது. தம்பி உன் ஜானர் வந்து மெலடி தானா தம்பி? கேட்கறது மெலடியா தான் கேட்பியா இல்ல ஃபாஸ்ட் சாங்ஸ்? இல்ல ஃபாஸ்ட் சாங் கேட்பேன்யா. எனக்கு இது சொன்ன லிஸ்ட் எல்லாமே ரொம்ப மூஞ்சாலே ரொம்ப ஸ்லோவாவே இருக்கு. இல்ல கேட்பேன். நான் கானா பாட்டு கேட்பேன். அப்படியா? ஆமா ஆமா ஆமா. நீ கானா பாட்டு பாடினா எப்படி இருக்குன்னு கேட்கறதுக்கு ஆசையா இருக்கு. நல்லா கானா பாட்டு பாடுங்க அப்படின்றீங்களா? இது என் காலேஜ்ல நான் பாடின ஒரு பாட்டு, நானே எழுதுனது. வேணா நமக்கு போதை மாறி போயிடும் பாதை, போதை பொருள் தப்பு, அந்த கூலிப்ப கீழே துப்பு, நீ நிறைய போதை பண்ணா அவனுக்கு கொடுப்பாங்கல்ல கப்பு, மார்பாக்ஸ் கீஞ்சிரும் நெஞ்சு கூலி தீஞ்சிரும், ஓவரா போனா உமல குண்டர் சட்டம் பாஞ்சிரும், இதெல்லாம் சொல்லியே என் வாய் ஜவ்வு ஓஞ்சிரும், இதே மாரி பண்ணா சுடுகாட்டுல இருப்ப, வெட்டியானுக்கு கம்பெனி கொடுப்ப, வாழ்ற வயசுல வாழா வட்டியா இழுத்துன்னு கிடப்ப, சாத்துக்குடி ஜூஸ் போட்டு கொடுப்பேன், வேணா நமக்கு போதை மாறி போயிடும் பாதை, போதை பொருள் தப்பு, அந்த கூலிப்ப கீழே துப்பு, நீ நிறைய போதை பண்ணா அவனுக்கு கொடுப்பாங்கல்ல கப்பு. அந்த மாதிரியா நல்லா இருக்கு. நல்லா பண்ணிருக்காங்க தம்பி, சீரியஸாக நல்லா இருக்கு. ஏன்னா நிறைய அவேர்னஸ் பாட்டுலாம் கேட்டிருக்கிறேன். இந்த லிரிக்ஸ் தான் அவங்களோட இல்ல, அது வந்து ஃபர்ஸ்ட் டைம் கேட்கும்போது ஒரு மாதிரி பயங்கர என்னென்னமோ மாறு டப்பாவா மார்பாக்ஸ்னா இதையா இந்த மார்பாக்ஸ் அது பேரு. அது பொதுவா பேசுறது அப்படிதான், நிறைய பேர் அது ஸ்லாங் வார்த்தைகள். ஆமா ஆமா இந்த மாதிரி ஸ்லாங் வார்த்தைகள் சொல்ல நீ வந்து பேசும்போது எனக்கு நிறைய விஷயம் கேட்க நல்லா இருக்கு. மார்பாக்ஸ் வேற என்ன இருக்குது? ஏன்னா இது வந்து சந்தான படத்துல நாங்க நொரடப்பான்னு கேள்வி, அதுவே ஃபர்ஸ்ட் டப்பாவா மார்பாக்ஸ் ஒஞ்சிரும் அப்படின்னுவாங்க. மார்பாக்ஸ்னா இந்த இடம் இருக்குல்ல, இது பேர் அப்டமனுக்கு ஒஞ்சிரும், மார்பாக்ஸ் உடஞ்சிரும் அப்படின்னா வந்து அது ஒரு மாதிரி பியர் கிரில்ஸ் அப்படி பேசுற மாதிரி இருக்குல்ல, இது ஒஞ்சிரும் அப்படின்னா கொஞ்சம் கூலா இருக்கும். மார்பாக்ஸ் ஒஞ்சிரும், நெஞ்சு கூலி தீஞ்சிரும், தீச்சிருவேன், அந்த மாதிரி சில வார்த்தைகள்லாம் இருக்கு. வேற என்ன இருக்கும்? புரியாத வார்த்தையில தான் இருக்கா தம்பி உங்க ஏரியால? ஒரு வார்த்தை இருந்துச்சு. கிரியேட் பண்ணுவீங்களா? ஆமாயா, அது பேசிக்கலா இருக்கும். ஒட்டடிக்கிறது அப்படின்னு ஒண்ணு இருக்கும். ஒட்டடிக்கிறதுனா இப்ப நான் அவங்க கூட இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், நான் இப்போ கேமரா ப்ரோவோட போயிட்டு நீங்க சொல்றதுல அவர்கிட்ட சொல்றேன்னா நான் ஒட்டஸ்டன்னு அர்த்தம். அந்த மாதிரி ஒட்டஸ்ட், அது வேற என்ன சொல்றது, பெட்ராய் வந்து ஒட்டடிக்கிறது அப்படின்னுவாங்க. அப்புறமா வந்து வேற என்ன இருக்கு? புதுசா ஒரு பாய் கல்ச்சர் வந்திருக்கு. அது அப்பப்போ மாறிட்டு இருக்கும். இப்ப இன்னொன்னு இருக்கும், யோ நாயா அப்படின்னுவாங்க. அப்புறம் வந்து இன்னொன்னு நான் ரீசெண்டா பார்த்தேன், நம்ம வேற டக்கு ஞாபகம் சொல்லுங்க, யோ நாயா நான் தலை அப்படின்னுவாங்க. நான் இல்ல ராஜீவ்காந்தி செத்துட்டு அந்த சோகத்துல இருக்கிறோம். அதெல்லாம் ஒரு அதுதான் ஜாலி ஐயா. இது வந்து ஹூடு கல்ச்சர், எல்லாம் இப்படிதான் பேசுவாங்க. உங்க கல்ச்சர் ரொம்ப வித்தியாசமா இருக்கு. எல்லாரும் இப்படிதான் இல்ல? என்ன பண்ணாலும் கடைசியில ஜாலியா இருக்கணும், அவ்வளவுதான். எவ்வளவு பெரிய விஷயத்த தம்பி. ஓகே, இப்ப காலேஜ் லைஃப்ல எப்படிலாம் போகுது? இப்ப நல்லா பாட்டுலாம் பண்றீங்க, எல்லாத்துக்கும் தெரியுது. லைஃப் இப்ப எப்படி? சூப்பர் ஜாலியா இருக்கு. ஃபர்ஸ்ட் இயர் போகும்போது எல்லாம் பயமா இருந்துச்சு. ஏன்னா எல்லாருமே கார்ல வராங்க. ஒரு மாதிரி பைக்கே என்கிட்ட இல்ல, பைக் ஓட்ட தெரியாது அப்பெல்லாம். கார்ல எல்லாம் வராங்க, எல்லாம் ஒரு மாதிரி இன்செக்யூர் ஆயிட்டேன் நானு. இன்னும் இந்த காலேஜ்ல நம்ம எப்படி இருக்க போறோம்? ஏன்னா லொயலா வேற உள்ள போகும்போதே ஒரு மாதிரி இன்செக்யூரிட்டி ஆச்சு. ஏன்னா நான் வர வழி எப்படின்னா ரயில்வே கேட்டுக்கு ஒரு வழி இருக்கும், அந்த வழி என்டர் ஆனோடனே விஸ்காம். அப்ப எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. விஸ்காம் வந்து எப்படின்னா நெட்ஃபிளிக்ஸ் சீரிஸ் மாதிரி இருக்கும். அதை தாண்டி போனா எங்க கிளாஸ் வந்து கொஞ்சம் பாலா படம், வெற்றிமாறன் படம் மாதிரி இருக்கும். எங்களுக்கு வந்து கொஞ்சம் நெட்ஃபிளிக்ஸ் மாதிரி இருக்கும். அது பார்த்தோன்னே சரி ஓகே நம்ம இந்த சைடு போவோம், நான் அவங்க தலையாப்பாங்க தனியா அப்படின்னு சொல்லிட்டு தனியா போயிடுவேன். இப்போ ஒரு மாதிரி எல்லாம் அவங்கள வந்து பேசுறாங்க, கையெல்லாம் கொடுக்குறாங்க, ஒரு மாதிரி லைஃபே வருது, ஒரு லெவல் 2 அப்படி போன மாதிரி இருக்கு. இப்ப செகண்ட் இயர் முடிஞ்சிருச்சு. இப்போ செமஸ்டர் எழுதி முடிச்சோம்னா அடுத்து தேர்ட் இயர், இறுதி ஆண்டு. வீட்டுல என்ன சொன்னாரு, அப்பா என்ன சொன்னாரு? இப்போ அம்மா சொன்னாங்க. அம்மா அந்த மாதிரி அம்மாவுக்கு 2-3 பேர் வந்து சொல்லியிருக்காங்க, இந்த பையன் நல்லா பண்றான். எங்க தாத்தா சொன்னாரு. எங்க தாத்தா என்ன சொன்னாருன்னா, ஒரு நாள் தூங்கிட்டு இருக்கோம், எங்க தாத்தா கிட்ட பேசிட்டு இருந்தேன். சொன்னாரு, என்கிட்ட ஒருத்தர் வந்து சொன்னாரு, அவன் பண்ற விஷயத்தை பண்ண விடு, அவன் நல்லா வந்துருவான்,
வீடே ஒரு மாதிரி நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க நம்பினாலே நமக்கு போதும்னு நினைக்கிறேன். தம்பி காலேஜ் செகண்ட் இயர் படிக்கும்போது நீ இப்படி ஒரு விஷயத்த பண்ணியிருக்கேங்கிறது நிஜமாலுமே சாதாரணமா 1000 ஒருத்தன் கூட பண்ண மாட்டான் தம்பி, லட்சத்துல ஒருத்தன் தான் பண்ணுவான். படிச்சு முடிச்சுட்டு வெளியே வரும்போது பண்றதுங்கிறது வேற, புரியுதா? நீ செகண்ட் இயர்லயே, அதாவது இப்ப நான் சொல்றது ஃபர்ஸ்ட் இயர்லயே ஆரம்பிச்சிட்டேன். ஸோ உனக்கு அந்த தேடல்ங்கிறது ரொம்ப ஃபாஸ்டா இருந்திருக்கு. நீ எந்தெந்த விஷயங்களை கடந்து வந்திருந்தனா ஒரு காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் போகும்போது நீ இவ்வளவு தேடி இருக்க அப்படிங்கிறது வந்து வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி. அருமையா பண்ற, நல்லா வருவேன். ஓகே, ஸோ இப்போ ஃபேமிலியும் ஹாப்பி ஆயிட்டாங்க. சம்பாதிக்கிறியா தம்பி? இதுல இருந்து காசு தான் வருது அவனுக்கு? வருது ஐயா, போதுமான. நான் வீட்டுக்கு தான் மோஸ்டா கொடுத்துருவேன். நமக்கு இதுதான், ஏன்னா இப்ப நான் காசுன்றது அது எப்போ வரும் தெரியாது, அதனால வீட்டுல கொடுத்துருவேன். வீட்டுல எதனா தேவைன்னா அவங்க கிட்ட இருந்து கொஞ்சம் வாங்கிப்பேன், அவ்வளவுதான். வீட்டுல கொடுத்துறது தான். இது நீ எதிர்பார்க்கிற அளவுக்கு காசு வருதா இல்ல? ஏன்னா எதுவுமே இல்ல, ஆஃப்ரோ இருக்கறதுனால உனக்கு அந்த கிடையாது. அவரு நிறைய விஷயத்துல பாதிக்கப்பட்டிருக்காரு. அவர் சொல்றதா கேட்டிருக்கேன். சோ அவர் நம்பி இருக்கிற பசங்க அந்த மாதிரி கோ த்ரூ பண்றதுக்கு விட மாட்டாருன்னு எனக்கு நம்பி. ஆமா, அவரு ஃபுல்லா எப்படி எந்தெந்த விஷயத்துல காசு போட்டா அது கரெக்டா சேஃபான இடத்துல இருக்கும், அது ஜென்ரேஷன் வெல்த் ரெடி பண்ணுன்ற ஒரு விஷயத்த என்கிட்ட சொல்லிட்டே இருப்பாரு. ஆஃப்ரோ வந்து எனக்கு மியூசிக் மட்டும் சொல்லி தரல, தனி மனித ஒழுக்கம், எப்படி இருக்கணும், எப்படி பழகணும், எப்படி நடக்கணும், எல்லாத்தையுமே ஒரு மென்டார் ஐயா அவரு. இன்னொன்னு தம்பி, இந்த வயசுல மீடியா புகழ் வருது அப்படிங்கறத ஹேண்டில் பண்றது ரொம்ப கஷ்டம். அதை கொஞ்சம் பிசுறு தட்டினா கூட அது வேற மாதிரி கொண்டு போய் விட்டோம். ஸோ அது ஒரு இப்ப ஒரு மீடியா பேக்ரவுண்ட் வரவங்களா இருந்தா அது கொஞ்சம் ஈஸியா ஆயிடும். ஏன்னா அப்பா அம்மா யாராவது சொல்லி புதுசா ஒரு பையன் மீடியாக்குள்ள வரனா முதல்ல அங்கதான் மாட்டுவான். யாரை நம்புறது, யாரு நல்லவங்க யாரு கெட்டவங்கன்னு தெரியாம நான் என் லைஃப்ல ஒரு 7-8 வருஷத்தை தொலைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கோம். அந்த 7-8 வருஷம் தான் அவங்க லைஃப்ல ரொம்ப முக்கியமான ஒரு டைமா இருந்திருக்கும். அப்படி இல்லாம நீ கரெக்டான டைம்ல கரெக்டான இடத்துல இருக்கு அப்படிங்கறத நான் நம்புறேன். அடுத்தது என்ன ஐடியா கெளுத்திக்கு? ஐயா இப்போ அடுத்து என்னன்னா, அடுத்து இதே மாதிரி நிறைய பாடல்கள் பண்ணிருக்கேன். எனக்கு வந்து ஷோஸ் பண்ண பிடிக்கும் ஐயா, எனக்கு நிறைய பெர்ஃபார்ம் பண்ண பிடிக்கும். ஏன்னா ஸ்கூல்ல எப்படின்னா பெர்ஃபார்ம் பண்ற அது ஜாலியா இருக்கும். ஒரு மாதிரி எல்லாம் பெர்ஃபார்ம் பண்றது பார்ப்பாங்க, கை தட்டுவாங்க, அது எனக்கு ஜாலியா இருக்கும். பெர்ஃபார்ம் பண்ண நிறைய பிடிக்கும். நிறைய பெர்ஃபார்மன்ஸ் பண்ணலாம்னு தோணுது, நிறைய பாடல்கள் ரிலீஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் யா சிக்ஸ்த்து அதுக்கு முன்னாடி 4th ஸ்டாண்டர்ட்ல இருந்து டிராமாலாம், ஸ்கூல் டிராமாலாம் போயிட்டு இருப்பேன் ஐயா. அப்புறம் இது கோயில்ல நிறைய பாடுவேன் ஐயா, கோயில்ல சிவன் கோயில்ல எல்லாம் போயிட்டு. ஆரம்பத்துல இருந்து நீ சொல்றீங்க ஏதாவது ஒரு சிவன் பாட்டு பாடு. கோவில் என்ன மாதிரி பாட்டு பாடுன கெளுத்தி? இந்த மாதிரி பாட்டை பாடினதுக்கு அப்புறம் நீ சிவன் பாட்டு பாடுறது கேட்கறது நல்லா இருக்கும். சிவன் பாடல் ஒண்ணு சொல்றீங்களா? சிவன் பாடலை விட ஒரு கிருஷ்ணர் பாட்டு சின்ன வயசுல இருந்தே பாடிட்டு இருந்தேன். சலங்கை கட்டி ஓடி வா வா, தாமரை கண்ணாடி வா வா, ஏய் சலங்கை கட்டி ஓடி வா வா, தாமரை கண்ணாடி வா வா, அந்த மாதிரி ஒரு பாட்டு ஒண்ணு பாடினேன். அது ஃபுல்லா இப்போ ஞாபகம் இல்ல. சரி, இப்ப கேரளால பாத்தீங்கன்னா அந்த பிக் டாக்ஸ் ஹனிமன் கைன்னு திருச்சி விடுறாரு. உலக அளவுல எல்லாத்தையும் ட்ரீம் பார்க்க வச்சிட்டாரு. எல்லாரும் அப்படியே ஆச்சரியம். நீ எப்படி பாக்குற? ஐயா அவரு சதறிட்டேன். அவரு நான் வந்து எப்போ அவரு முதல்ல கொஞ்சம் ஒரு 50K 100Kல இருக்கும்போது நான் அவரை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். அப்போ என்ன இவர் இங்கிலீஷ்ல பாடுங்கிறாரு அப்படின்னு என் கூட சுத்தினவங்களா இருந்தாலும் இங்கிலீஷ்ல பாடு அப்படின்ட்டானுங்க. இப்போ பார்த்தா எல்லாரும் ஸ்டோரி வைக்கிறானுங்க. ஐயா முடிஞ்சிருச்சு கதை. அவரு கிராமிக்கெல்லாம் போயிடுவாருன்னு நினைக்கிறேன். அவரு பொழந்தாரு ஐயா. 2 பாட்டு. ஆனா 2 பாட்டு கதை இல்ல, அதுக்கு முன்னாடி பண்ண ஒரு 60 பாட்டு தான் கதை. அதுதான் கதையை நீ யோசிச்சு பாருங்களேன். அந்த 2 பாட்டு பண்றதுக்கு இருந்தாலும் 60 பாட்டு பண்ணியிருக்கான். அதெல்லாம் வேற மாதிரி. 30 வயசுல தான் அன்லாக்கே ஆகுது ஒருத்தருக்கு இந்த மாதிரி ஒரு மேட்ரு. ஆசாப் ராக்கின்னு சொல்லி ஒரு வெளிநாட்டு ஆர்டிஸ்ட் ஒருத்தர் இருப்பாப்புல, ரிஹானாவோட புருஷன். ஸோ அவரோட பாட்டு பண்ணிட்டாரு. அதெல்லாம் ஒரு இந்தியனுக்கு கனவு. அவர் அதை உடச்சிட்டாரு, கோடை கிராக் பண்ணிட்டாரு. வேற மாதிரி என்ன மாதிரி பண்ணிட்டாரு, கோடை கிராக் பண்ணிட்டாரு. என்னென்னவோ பேசுறீங்க, கேட்க நல்லா இருக்கு. சரி, உன்னோட எய்ம் நல்லா இருக்கும்ல, நீ யாரோ ஒருத்தங்கள ஒரு இன்டர்நேஷனல் ஆர்டிஸ்ட ஃபாலோ பண்றது, இல்ல வேற ஏதாவது ஒரு லாங்குவேஜ் ஆர்டிஸ்ட ஃபாலோ பண்றது. ஹனி சிங்லாம் ஆரம்பத்துல இங்க எப்படி ஆதியோ அந்த மாதிரி ஹனி சிங் சொல்லிட்டு இருந்தாரு. அந்த மாதிரி ஏதாவது ஐடியாலாம் இருக்கு அவனுக்கு? எனக்கு வந்து எனக்கு யாரு எனக்கு எந்த ஆர்டிஸ்டோட ஒர்க் பண்ணணும்னு கேக்குறீங்களா? எனக்கு யாரு எனக்கு வந்து ரொம்ப நாளா ஒரு ஆசையா, அவன் பேர் என்ன, டிராவிஸ் ஸ்காட் கூட ஒர்க் பண்ணணும்னு ஆசை. அது ஒண்ணு. எச் ஷீரன் தெரியுமா உங்களுக்கு? வந்தாரு. ஆமா அந்த வீடியோ பார்த்தேன் நானு. அவரு கூட பண்ணலான்னு ஒரு ஆசை. ஏன்னா அவர் ஒரு மாதிரி சின்ன வயசுல அந்த பாட்டுலாம் கேட்டு அது நாஸ்டாலஜி ஆயிடுச்சு. சரி அவர் கூட சேர்ந்து ஒரு பாட்டு பண்ணலாம். இங்கிலீஷ் இங்கிலீஷ் வரும், பட் அவ்வளவு சரி கான்ஃபிடன்ஸ். சரி சும்மா ஏதோ கேக்குறீங்க. I'm alive with the shape of you.
அமலா வித் ஷேப் ஆஃப் அது தெரியலையா எனக்கு, லிரிக்ஸ் தெரியாதையா, இங்கிலீஷ் பாட்டு மட்டும் கேட்பேன். சரி, இன்னொன்னு இப்ப பார்த்தோன்னா கான்செர்ட் பண்றதுங்கிறது ஒரு காலத்துல பெரிய பெரிய மியூசிக் டைரக்டர் இருந்தா தான் கான்செர்ட் பண்ணோம். கான்செர்ட் கல்ச்சரே நம்ம ஊருக்கு புதுசு. ஆமா 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 அது டக்குன்னு மாறிடுச்சு இன்னைக்கு. ஆமா ஆமா இன்னைக்கு 5 பாட்டு பண்ணா கூட ஜாலியா ஒரு கான்செர்ட் பண்ணலாம். அந்த எங்களை மாதிரி. வார்த்தையை பிடிச்சிடுறீங்க, ஸ்டேஜ் அசால்ட் பண்றீங்க, அதுல நிறைய ரெவென்யூ இருக்கு. சோ அந்த மாதிரி ஐடியா எல்லாம் வச்சிருக்கியா? கான்செர்ட் இப்போ ஒரு ஐடியா ஒண்ணு வச்சிருந்தேன். அது எப்படின்னா, எங்க வீட்டு பக்கத்துல ஒரு திட்டு ஒண்ணு இருக்கு, தீவு மாதிரி இருக்கும் கொஞ்சம் இடம். ஆனா அது பர்மிஷன் எல்லாம் எப்படி கொடுப்பாங்கன்னு தெரியாது. சும்மா கனவு காணுங்கள் அப்படின்னு அப்துல் கலாம் சொன்னதுனால சும்மா யோசிச்சு மேனிஃபெஸ்டேஷன் பண்றேன் கடவுளை நத்திரி. ஒரு தீவு மாதிரி இருக்குது. அந்த தீவுல சும்மா ஆளுங்களை கூப்பிட்டு ஒரு போட் ரைடு, அப்படியே அங்க ஒரு கான்செர்ட் முடிச்சுட்டு அப்படியே திருப்பி அவங்கள போட் ரைட்ல திருப்பி கூப்பிட்டு வந்து அப்படியே அந்த மாதிரி ஒரு ஐடியா வச்சிருக்கேன். நடந்தா நல்லது. முதல்ல இப்போ ஒரு சாங் பண்றோம் அப்படின்னா அதுக்குள்ள ஒரு ஸ்டோரி வைக்கணுங்கிறது ரொம்ப முக்கியம். சும்மா பாட்டு போறோங்கிறது பண்ணலாம், தப்பு இல்லை. அதை தாண்டி உள்ள ஸ்டோரி வச்சா இன்னும் அது கொஞ்சம் ஒரு வெயிட்டேஜ் இருக்கு. உலகாலே பார்த்தோன்னா நீ ஒரு பக்கம் ஜாலியா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. இந்த மாதிரி உனக்கு ஏதாவது ஐடியா இருக்கா? இந்த சாங் இந்த மாதிரியான ஒரு இடத்துல, இப்ப இந்த தீவு திட்டு சொல்றீங்களா, இந்த மாதிரி வேற ஏதாவது ஐடியா வச்சிருக்கியா? ஒரு சாங் பாட்டு பண்றது அப்படி சொல்றீங்களா? இந்த மாதிரி ஒண்ணு பண்ணணும் அப்படின்னு ஏதாவது? நான் சுட்டி டிவின்னு ஒரு பாட்டு பண்ணேன். அது வந்து டிராஃப்ட்ல தான் இருக்கு, அது ஒன்றும் ஒர்க் பண்ணல. பட் அந்த கதை என்னன்னா, சின்ன வயசுல நான் ஒரு குட்டி வயசுல வந்து ஒரு பொண்ணு வந்து எனக்கு க்ளோஸ் ஃப்ரெண்டு இறந்துட்டாங்க. அதை வச்சு ஒரு பாட்டு பண்ணேன். பட் அது சேடான பாட்டா பண்ணாம ஒரு சரி ஓகே. என்னாச்சு? ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாங்க. அப்படியா? சின்ன வயசுலயாடா? ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் அந்த டைம்ல. ஃப்ரெண்டா? ஸ்கூல் ஃப்ரெண்டா? ஸ்கூல் ஃப்ரெண்டு, வீட்டு பக்கத்துல இருக்க ஃப்ரெண்டு. இன்னும் அதோட பாதிப்பு இருக்கா அவன் மனசுல? அதுதான் ஒரு பாட்டா வந்து உட்காந்துச்சு. இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டாண்ட் படிக்கும்போது பெருசா ஞாபகம் இருக்காது. இருந்த கொஞ்சம் கொஞ்சம் விஷயத்தையும் அதை கோத்து அது ஒரு மாதிரி எனக்கு எப்படின்னா, எனக்கு நிறைய நாஸ்டாலஜியா அட்டாக் ஆகும். அந்த பொண்ணு பண்ண விஷயம் எல்லாம் ஞாபகம் இருக்குது. இந்த கோதுமை மாவு இருக்குல்ல, கோதுமை மாவுல வந்து பேண்டு செய்யறது, பொம்மை செய்யறது, அதுக்கப்புறமா சன்ஃபிளவர்ல பிரேஸ்லெட் செய்யறது, அதெல்லாம் என் வண்டியில ஓடினே இருக்கும் அப்பப்போ. பட் அது அதான் அந்த பாட்டை அது தெரியல, பண்ணுவோம் கூடி சீக்கிரத்துல. அது பாடுவியா? சரி, அதுவும் பண்ணலாம். வந்தா கையில செம்பருத்தி பூவோட, சைக்கிள் ஓட்டுவார் ஆவோம் பகலும் என் கூட, பிரேஸ்லெட் செஞ்சு கொடுப்பா மல்லிப்பூவால, பொம்மை செய்வா சப்பாத்தி ரொட்டி மாவால, யூகேஜி படிக்கும் போதே சுத்துவோம் ஒன்னாத்தான், அவளுக்கு செல்ல பேரு டோர கண்ணு கண்ணாத்தா, ஒரு நாள் கேட்டேன் கண்ணத்தில் எனக்கு ஒரு உண்மாத்தா, அப்போ நாலேஜ் கம்மி கட்டி பிடிச்சாலே அம்மா தான், சுட்டி டிவி ஒன்னா பார்த்தோம் அப்போ ஒன்ன காணோம் 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 இப்போ, சுட்டி டிவி ஒன்னா பார்த்தோம் அப்போ ஒன்ன காணோம் 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 இப்போ, காணோம் இப்போ, காணோம் இப்போ, காணோம் இப்போ. அந்த மாதிரி லிரிக்ஸை கரெக்டா மேட்ச் பண்ற. அது வந்து கரெக்ட், இந்த இடத்துல இப்படி இருந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிற சென்ஸ் உனக்கு நல்லாவே இருக்காது. அதனாலதான் ஊரே உன்னை கொண்டாடுதுன்னு. ஐயோ, தம்பிக்கும் 2-3 வருஷத்துல என்ன பண்ண போறான்னு அப்படிங்கறத நினைச்சு பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்க வாய்க்கு ஒரு சர்க்கரை போடணும், எல்லாம் நடக்கும். ஆனா நீ என்ன பண்ணுனா, அப்போ ரேடியோ சிட்டில வந்து ஒரு இன்டர்வியூ கொடுக்கணும் தம்பினா வரணும். கண்டிப்பா 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 ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கோ. கண்டிப்பா கண்டிப்பா ஒரு நாள் கார் ஓட்டிட்டே ஒரு இன்டர்வியூ எடுப்போம். கார் ஓட்டிட்டு. சரி, ஓகே. வேற ஏதாவது சினிமா பாட்டு பாரு தம்பி. சினிமா பாட்டா? ஊமை என்றால் ஒரு வகை அமைதி, ஏழை என்றால் அதில் ஒரு அமைதி, நீயோ கிளிப்பேடும் பண்பாடும் ஆனந்த குயில் பேடு, ஏனோ தெய்வம் சதி செய்தது, பேதை போல விதி செய்தது, கண்ணே கலைமானே கன்னிமயிலென கண்டேன் உனை நானே, அந்தி பகல் உனை நான் பார்க்கிறேன், ஆண்டவனை இதைதான் கேட்கிறேன், ஆரிராரோ ஓராரிரோ. நல்ல பாடல். நீ அப்படியே இன்னொரு கானா பாட்டு
கானா பாட்டா போதை விழிப்புணர்வை தாண்டி ஏன்னா ஒரு லிரிக்ஸ் கேட்க ரொம்ப நல்லா இருக்கு. அதனால ஒரு கானா பாட்டு தான் உன்னை பாதித்த கானா பாட்டு. மற்றவங்களோட இருந்தா கூட பரவாயில்ல. ஓகே அப்படி ஓகே ஜாலியான ஒரு பாட்டு போனோம். பச்சை பாவாடை கட்டி பக்குவமா பண்ரொட்டில பல பயம் வித்தாலாம் பல பயம் வித்தாலாம் அவளை சொல்லிட்டு குத்தாலாம். காலையில எழுந்ததுமே கக்குசூல பூந்துக்குன்னு பல்லு வேலைப்பா ட்ரெஸ்ல யாரு கல்லு வேலைப்பா ப்ரெஸ்ல பல்லு வேலைப்பா ப்ரெஸ்ல சளிய சிந்தி அடிப்பேன் ட்ரெஸ்ல. அந்த மாதிரி ஒரு பாட்டு இது. இன்னொரு பாட்டு ஒன்று இருக்குமே, நான் டேஞ்சரான எல்லாரும் என் மைண்டு செட்டு மின்சாரம் என்னை கடலை விட்டாலாம் கரெக்டா நிப்பேன் நான் நங்கூரம் என்னை இழுத்து புச்சா கலந்துடுவேன் நீ ஓரம் சிலாவலி சிங்காரம் கிக்கு விடும் கங்காரம். அந்த மாதிரி ஐயா அது ஒரு மாதிரி எனக்கு ஏன் தெரியல, நான் கானா பாட்டு ஸ்டார்டிங்ல கேட்கும்போது எனக்கும் ஒரு மாதிரி பிடிக்கல. ஏன்னா நான் வந்து ஒரு அந்த ஏரியாவில் இருக்கிற ஒரே ஒரு சிபிஎஸ்சி ஸ்கூலில் படித்தேன். அதனால எப்படின்னா கானா பாட்டுலாம் எங்கள் ஸ்கூலில் கேட்குறவங்க வந்து ஒரு மாதிரி அந்த மாதிரின்ற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் கானா பாட்டு கேட்க கானா பாட்டு நம்மளை ஜாலியாக ஆரம்பிச்சுது. எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஒரு பாட்டை பாடுறோம், அதுவும் நம்ம ஸ்லாங்கில் ஒரு பாட்டை பாடுறோம், அப்போ ஜாலியாக இருக்குமா இருக்காதா? அதுதான் அது பாடி லாங்குவேஜ். அதோட பாடாதான் பாட முடியுமா என்ன? ஐயா அது ஒரு மாதிரி நல்லா இருக்குதுயா, நீங்களும் பண்ணுங்களேன். சிலாவலி சிங்காரம் சத்தியமா அப்படியா? அது அப்படி இல்லையா, அது ஒரு எமோஷன் ஐயா. அது நீங்க சொல்லுங்க, சிலாவலி சிங்காரம் கிக்கு விடும் கங்காரம் சிலாவலி சிங்காரம் கிக்கு அது நல்லா இருக்குல்ல. அது அதான்யா, இந்த கையையே கட்டி போட்டாங்கன்னா பாடவே முடியாது இல்ல. கையை கட்டிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி பாட்டு பாடும். அப்படியா? சரி, இப்போ ஜென்ரலா கானா பாட்டா இருக்கட்டும் ஹிப்ஹாப்பா இருக்கட்டும் கெட்ட வார்த்தைகள் அதிகமாக பயன்படுத்தப்படுகிறது. இப்போ பசங்களாம் கெட்ட வார்த்தை அது ஓகே ஜாலி ஃபன்னு, நீங்கள் ஃப்ரெண்ட்ஸாக ஒரு இடத்துல பாடுறதுக்கும் போது நான் ஓகே தான். பட் அது வந்து குழந்தைகளுக்குலாம் தெரியாம பாடுறாங்க, அர்த்தம் தெரியாம அது சீக்கிரமாவே அது கத்துக்கிறாங்களோ அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றாங்க. அது ஆமா, அது என்னன்னா அதான் கானா பாடல்கள்லாம் வந்து இப்போ நிறைய கெட்ட வார்த்தை வந்துருச்சு. அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக பேசுகிற ஸ்லாங்லேயே அது அப்படியே ஒன்னோட ஒன்றா கலந்துருக்கிறதுனால அது அப்படி இருக்குது. பட் இப்போது கானா சபையெலாம் வந்திருக்கு, அதுக்கு முட்டு போடுற மாதிரி அவங்கெல்லாம் அந்த மாதிரி சொல்கிறாங்க, இந்த மாதிரி சாங்லாம் வந்து கொஞ்சம் கெட்ட வார்த்தைலாம் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு. இப்போது அதை கொஞ்சமாக தவிர்க்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நீ என்ன நினைக்கிறத பற்றி? உன்னோட சாங்கில் இப்போ பொதுவாக கெட்ட வார்த்தைகள்லாம் வச்சுப்பியா? நான் ஐயா பாடல் எது விரும்புதோ அதுக்கேற்ற மாதிரி தான் பண்ண முடியும். இப்போ என் பாட்டுக்கு அது தேவைன்னா அதை நான் யூஸ் பண்ணுவேன், தேவையில்லைன்னா அது யூஸ் பண்ணுவேன். வளராய் பாடும்போது டக்குன்னு ஒரு பாஸ் விடுறேன், ஏன்னா அந்த இடத்துல என்ன வார்த்தை போட்டேன்னு அது நல்லா இருந்துச்சு அவங்களுக்கு. எனக்கு பாட்டை கேட்டா அப்போ உன்னால அது பொது இடத்துல பாட முடியல பார்த்தியா? பொது இடத்துல பாட முடியல, ஏன்னா அது கெட்ட வார்த்தை. கரெக்ட் தான், அது கெட்ட வார்த்தை நம்ம போடக்கூடாது. ஆனால் அது கெட்ட வார்த்தை போதனால நல்லா இருந்துச்சுல்ல. இல்லடா உங்களுக்கு அது பாட்டு பிடிக்கலையா? சரி விடுங்க ஐயா. பாட்டு பிடிக்குதா? இப்போ நீ அந்த கான்ஃபிடென்ட்டா உன்னால அதை பாட முடியல பாரு, அதுதான் சொல்றோம். இப்போ அப்போ ஒரு பாட்டுனா எந்த இடத்துல பாடினாலும் அதை என்ஜாய் பண்ணோம்ல. ஆமா கரெக்ட் தான், புரியுதா? இப்போ உனக்கு தெரியுது இங்க நம்ம பாடிடக்கூடாது அப்படின்னு. ஆமா ஆமா ஆமா. ஸோ அதுதான் சொல்றேன். இப்போ குழந்தைகளுக்கு தெரியும், ஜாலியா பாடுவாங்கல்ல. பாடுவாங்க. ஆனா நான் என்ன தெரியுமா சொல்றேன், நம்ம அந்த பாட்டை அந்த எமோஷன்ஸுக்கு தேவையான இருந்துச்சுன்னா அதை யூஸ் பண்ணலாம். பட் அது மற்றவங்களுக்கு எடுக்க வரும்போது அது தப்பு பண்ணக்கூடாது. என்னமோ ஒரு ரூல் வச்சிருக்கான் தம்பி. இப்போதான் செகண்ட் இயர் தானே படிக்கிறான், வயசாக அதுக்கான பக்குவம். கண்டிப்பா எனக்கு நான் சொல்றது என்னன்னா, இப்போதான் நான் எல்லாத்தையும் கற்றுட்டு இருக்கேன் கொஞ்சம் கொஞ்சமா. எனக்கு இப்போ இது கேமரா பார்த்தாலும் நான் பயந்துட்டு இருந்தேன், நான் சிரிக்கும் போது என் கண்ணு சின்னதாயிடும் எனக்கு. இப்போதான் அந்த பிரச்சனையே தெரிய வருது. ஸோ இப்போதான் கொஞ்சம் கற்றுட்டு இருக்கேன். தப்பு பண்ணா மன்னிச்சுக்கோங்க, ஏன்னா தப்பு பண்றது எல்லாரோட நார்மல் விஷயம் தானே, கத்துக்கிறது தான். இப்போ சினிமா பிரபலங்கள் யாராவது இப்போ ஆதி மாதிரி வேற யாராவது உங்க வீட்டுலாம் கூட்டு பேசுவாங்க? ஜெனரலா வந்து சந்தோஷ் சார் பேசுவாரு, சந்தோஷ் நாராயண் சார் பேசுவாரு. அவர் நிறைய எனக்கு ஏகப்பட்ட விஷயங்கள்லாம் சொல்லி கொடுத்துருக்காரு. அவர்கிட்ட நிறைய விஷயம் நான் கத்துக்கிட்டேன். அவர் வேற லெவலையா அவரு. இந்த மாதிரி யங் டாலண்ட் வந்து அவர் நிறைய இடங்கள்ல விட்டு கொடுக்காம பேசுவாரு, கண்டுபிடிச்சு வந்துருவாரு. ஆமா ஆமா ஆமா. எப்படி இருந்துச்சு அந்த மீட்டிங்? நாங்க ஒரு ஷோ ஒன்னு நடத்தணும், நாங்க பார்த்தேன் இன்ஸ்டால. ஆமா, பெரிய டீமா இறங்கிருக்கீங்க போல இருக்கு, பயங்கரமா பாட்டு இருந்தாரு. ஆமா, யாதவன் தமிழ்னு ஒரு பையன் ஒருத்தன் இருக்கான், அவனும் சூப்பரா பண்ணுவான். செம்வின்னு ஒருத்தன் இருக்கான், அவன் வந்து நான் ஒத்த பணத்து மேல அப்படின்னு ஒரு பாட்டு, அது கேட்டு சரியான பாட்டு. இவங்க ரூம்குள்ள உட்காந்து பிரிச்சு விட்டான்ல, பயங்கரம். நானா சதறிட்டேன். அவங்க எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு கும்பலா வச்சு ஒரு ஷோ பண்றதா பிளானு. அதுக்கு வந்து சந்தோஷ் நாராயண் சார் வந்தாரு. சந்தோஷ் நாராயண் சார் எனக்கு கிஸ். ஆமா ஆமா, செம்மையா இருந்துச்சு. நான் ட்ரெஸ் எல்லாம் கழட்டி டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டேன். பெரிய கூட்டமே இருந்துச்சுல. எங்க நடந்துச்சு அது? இங்க மேடை, இந்த ஸ்டேஜ் ஆழ்வார்பேட். ஆமா அது கொஞ்சம் சீக்கிரட்டா பண்ணலையா, கொஞ்சம் வெளியே தான் பண்ணோம். பட் அது கொஞ்சம் ஆட்களுக்கு மட்டும் போனதுனால கொஞ்சம் அண்டர் கிரவுண்டாவே அது முடிஞ்சிருச்சு. அடுத்த வாட்டி உங்களுக்கு தரேன், நீங்க வாங்க அடுத்த வாட்டி நடக்கும்போது. ஆமா வாங்க, அடுத்த வாட்டி நடக்குது.
அப்படியா? யார் ஆர்கனைஸ் பண்றா இதெல்லாம்? இது வந்து ஆஃப்ரோ அட்டிகல்ச்சர் வித்யாக்கா எல்லாம் ஒண்ணா செஞ்சு நம்ம பண்ற நம்ம கம்பெனி. சரி தம்பி, இன்னொன்னு, இது நீங்க அதுக்கு என்ன பேர் வச்சிருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. திடீர்னு ஒரு பப்ளிக் பிளேஸ்ல ஒரு 5 பேர் சேர்ந்து ரேப் பண்றாங்க, ரேப் பேட்டில்லாம் நடக்குது. ஆமா ஆமா ஆமா. இதெல்லாம் எப்படி ஆர்கனைஸ் பண்ணுவீங்க? என்ன மாதிரி, என்ன ரூல்ஸ் இது? ஒரு வாட்ஸ்அப் குரூப் வச்சிருக்கோம் மூவ்மெண்ட்னு சொல்லிட்டு. அதுல வந்து இவங்க போய் மெசேஜ் பண்ணுவாங்க, எல்லாம் இங்க வந்துருங்க அப்படின்னு சொல்லி அண்ணா நகர் டவர் பார்க்ல நடக்கும். ரேப் பேட்டில் வந்து பாத்தீங்கன்னா அது எங்க வேணா நடக்கலாம். ரேப் பேட்டில் போட்டிக்கான ஒண்ணு, போட்டிக்கான உட்காந்துட்டு மாத்தி மாத்தி பாடுவாங்க. அது ஒரு ரேப்பு அதுல இருக்குது. இது வந்து அமெரிக்கால இருந்து வெளிநாட்டுல இருந்து வந்த கதை. இது நம்ம ஊர்லயே ஒர்க் ஆகும் ஐயா. அது எப்படி இதெல்லாம் கனெக்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குரூப் எப்பவுமே இருக்கையா, இது ஒரு ஃபேமிலி தான், சொசைட்டி தான். இதுக்குள்ள அப்படியே மாற்றி மாற்றி பேசிக்கிறது எல்லாம் இருக்கதான் செய்யும். இப்போ அதில் வந்து பாட்டு மட்டும் இல்லாமல் டான்ஸிங் கொண்டு வந்துட்டீங்களா? ஃப்ரீ ஸ்டைல் டான்ஸ்லாம் பயங்கரமாக பண்ணுறாங்க பாட்டு. ஆமாம் ஆமாம் ஆமாம், சூப்பர். இப்போ பாடுறவங்களாம் நான் பயங்கரமாக டான்ஸ் ஆடுறாங்களே, இது எப்படி இந்த மாதிரிச்சு? இது 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 ஹிப்ஹாப்ன்றது ஒன்றையா. ஹிப்ஹாப்பில் நிறைய இருக்குது. பிபாய் இருக்குது, கிராஃபிட்டி இருக்குது, ரேப் இருக்குது, எம்சி இருக்குது. இது மாதிரி ஒரு 5 விஷயம் இருக்குது. ஸோ ஹிப்ஹாப்ன்றது ஸ்கேட்டிங் அதில் ஒன்று, ஸ்கேட்டிங் இருக்கு. ஸோ இது 5 கலந்தது தான். ஸோ ஹிப்ஹாப்ன்றது எல்லாமே லைஃப் தான். ஹிப்ஹாப் நம்ம தான் ஹிப்ஹாப். நீங்க ஒரு ஹிப்ஹாப் ஆர்டிஸ்ட். ஆமா, இப்படிதான் நீ நான் சொல்லிவிட்டு அவரு ஒரு ரேப் பண்ணாங்க. பாத்தீங்களா? எல்லாத்தையும் இந்த மாதிரி போய் சொல்லிட்டு மாத்தி விட்டு நல்லதா. எல்லாருமே ஆர்டிஸ்டையா. ஸோ இந்த மாதிரியான வாட்ஸ்அப் குரூப் போட்டீங்கன்னா ஒரு இடத்துல எல்லாம் அசம்பிள் ஆயிடுவோம். அப்படியே ஜாலியா பாடிட்டு அப்படிதான் அசம்பிள் ஆகி பாட்டு கணக்கு. திடீர்னு 1 மாசம் கழிச்சு 2 மாசம் கழிச்சு பார்த்தா அந்த பசங்க பயங்கரமா ஒரு ஆல்பம் ஒன்று பண்ணி வேற லெவலில். அவ்வளவுதான். இந்த எக்ஸ்போஷர் வந்து ஒரு காலத்துல ரொம்ப கஷ்டப்பட வேண்டியிருக்கும். இப்ப எனக்கு தெரிஞ்சு இப்ப நீ சொல்ற ஹனுமன் கைண்டே 60 பாட்டு 61வது பாட்டு தான் பயங்கர ஹிட். ஆனா இன்னைக்கு இப்ப கெளுத்திக்கு எத்தனை பாட்டு தேவைப்படுச்சு உடலாய் பண்றதுக்கு முன்னால? அதான் நான் 5-6 பாட்டு பண்ண நினைக்கிறேன் அதுக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் இது 6வது பாட்டோ 7வது பாட்டோ. இந்த இன்ஸ்டா வந்து பெரிய ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா நீங்க யோசிச்சு பாருங்களேன், முதல்ல ஒரு டிவி, சன் டிவின்றது ஒரு இடம், இதெல்லாம் ஒரு டிவின்றது ஒரு இடம். அங்க போய் நம்ம சான்ஸ் கேட்கறது தவுலோண்டு ஒரு டப்பாக்குள்ள அடங்கிடுச்சுன்றது எவ்வளவு பெரிய விஷயம். அது அதான் எல்லாம் நல்ல விஷயத்துக்கு தான் நடக்குதுன்றது. சினிமாவில் நடிக்கிற ஆர்வம்லாம் இருக்கா? சினிமாவில் நடக்கிறது தெரியலையா, தெரியல. அதெல்லாம் எனக்கு தெரியலையா எனக்கு. இல்ல அது உனக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு தெரியும்ல. சரிதான்யா, நடிக்கிறேன்னா நடிக்கலாம். ஏன்னா எல்லாமே பண்றதுதான் ஆசை, சின்ன சின்ன ஆசை. எல்லாத்துக்குமே பாட்டு தான் பதிலா இருக்கு. எனவே தம்பி, தேங்க்யூ ஸோ மச். உங்களை மீட் பண்ணதுல ரொம்ப நன்றி. நன்றி ஐயா. நல்லா படி, நல்ல விஷயங்கள்லாம் வாழ்க்கையில் நடக்கட்டும். ரேடியோ சிட்டி சார்பா வாழ்த்துக்கள். ஒரு வாக்கு கொடுத்த எங்களுக்கு என்னது ஞாபகம் இருக்கா? என்னதுயா? என்னடா அதுக்குள்ள அந்த ஸ்டேஜ் அது இல்லடா, இன்னொன்னு சொன்னியாடா, எங்க அந்த கார்ல வந்து இன்டர்வியூ எடுப்போம் நம்ம. அவ்வளவுதான். நன்றி ஐயா, நன்றி நன்றி நன்றி. கண்டிப்பா ஐயா, பாய் தம்பி, நம்ம சந்திப்போம். நன்றி ஐயா. இதே மாதிரி இன்னும் நிறைய கண்டென்ட்டை என்ஜாய் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரேடியோ சிட்டி தமிழ்.